திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன? அறிவு. இறை தூதர் நபி பொன்மொழியில் குவிந்திருப்பது என்ன? அன்பு. அறிவில் உருவாகி அன்பில் நிறைவதென்ன? ஞானம். அந்த ஞானத்தை வழங்கிடும் மூலப்பொருள் என்ன? மௌனம். திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன? இறை தூதர் நபி பொன்மொழியில் குவிந்திருப்பது என்ன? அறிவில் உருவாகி அன்பில் நிறைவதென்ன? அந்த ஞானத்தை வழங்கிடும் மூலப்பொருள் என்ன? அறிவு, அன்பு, ஞானம், மௌனம். திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன? அறிவு. அந்த பொறுமை நபிகள் நாதரு போதித்ததென்ன? கடமை, 5 கடமை. திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன? அறிவு. அந்த கலிமா பொருள் உணர்ந்து கடைபிடிப்பதென்ன? தொழுகை. தொழுகையினை மேலும் தூய்மை செய்வதென்ன? நோன்பு. நோன்பிருந்த பின்பு மாண்பளிப்பதென்ன? சக்காத்து. அந்த ஈகை வழியில் செல்லும் இறுதி கடன் என்ன? ஹஜ்ஜு, புனித ஹஜ்ஜு. திருமறையின்